ஷேரன்ஸ் சிக்கன் மசாலா வச்சு கமன்னு உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் பட்டாணிலாம் போட்டு சிக்கன் குருமா எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். சீரியஸ்லி நீங்கள் சிக்கன் குழம்பு வெறும் சிக்கன் மட்டும் போட்டு செய்யாமல் இந்த மாதிரி காய்கறிகளை சேர்த்து செய்யும் போது அதோட மனம் அடுத்த லெவலுக்கு போகுங்க. இப்போ நான் செய்திருக்கிற சிக்கன் குருமா சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம், பூரி, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. எலும்போடு இருக்கிற சிக்கன் கறியாக நீங்கள் இந்த குருமாக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இதை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் சோம்பு மட்டும் சேர்த்து நான் தாளிச்சு இதுல தூளா கட் பண்ண 2 வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு இதுல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூட நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கி வரணும். இதுல 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கோங்க. கூட 1 உருளைக்கிழங்கு, 1 முருங்கைக்காய், கொஞ்சமா பட்டாணி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா ஒரு முறை பெரட்டிக்கோங்க. காய்களோட சிக்கன் வேகிறது ரொம்ப முக்கியம். நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. சிக்கன்ல இருந்து தண்ணி அழகா ரிலீஸ் ஆகி வந்திருக்கும். இப்போ இதுல நான் அரைச்ச சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோட வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடியோ இல்ல குழம்பு தூள் பொடியோ எது வேணாலும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறுங்க. கிளறிட்டு 2 கப் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இது வேகிற டைம்ல தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1/2 முடி தேங்காயில 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா திக்கா பால் அரைச்சு வச்சிருக்கேன். இப்போ ஓபன் பண்ணீங்கன்னா சிக்கன் கம்ப்ளீட்டா வெந்திருக்கும். இதுல நம்ம திக்கா எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி தான் வரணும். அதுக்குள்ள நீங்க கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப கமன்னு இருக்கும் இந்த சிக்கன் குருமா. நீங்க நிச்சயமா ட்ரை பண்ணுங்க. ஆனா ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். ஸோ வருஷத்தோட கடைசி நாளுக்கு வந்துட்டோம். 2025 எல்லாருக்கும் எப்படி போச்சுன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ 2026ல நம்பிக்கையோட நான் கால் எடுத்து வைக்கிறேன். நீங்களும் நம்பிக்கையோட இருங்க. நிச்சயமா நல்லதே நடக்கும். ஸோ லவ் யூ ஆல். டேக் கேர்.